வணக்கம் நண்பர்களே. அகத்தியரின் சீடரான புலஸ்தியர் சித்தர் ஒரு ரசவாதிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். எத்தனையோ செந்தூரங்களையும் சுண்ணங்களையும் கற்பங்களையும் மருந்துகளையும் தமது குருவின் பெயர் சொல்லும்படி செய்து பார்த்து மக்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பதிவிலும் தங்க உரம் என்கிற தலைப்பில் புலஸ்தியர் பாதசூத்திரம் 500 83 முதல் 90 வரையிலான பாடல்களில் தங்க உரம் என்கிற தங்க பஸ்பத்தை பற்றி ஒரு அருமையான நோய் பல தீர்க்கின்ற மருந்து பக்குவத்தை சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய செல்வந்தர்களும் திரை நட்சத்திரங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற தங்க பஸ்பம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் இந்த பக்குவத்தை சொல்லி இருப்பது சிறப்பானது. தங்க பஸ்பம் என்றதும் தங்கம் விற்கின்ற விலையில் தங்கத்தை பார்ப்பதே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிற போது, தங்கத்தை பஸ்பமாக தயாரித்து உண்டு உடம்பு தேறி நோயில்லாமல் வாழ்வதென்பது நடக்காத காரியம் என்று நினைத்து கொண்டிருந்த போது, புலஸ்தியரையா சொல்லியிருக்கும் இந்த பக்குவத்தில் ஒரு துளி கூட தங்கம் சேர்க்காமலேயே தங்க பஸ்பம் செய்து உடல் ஆரோக்கியமாகவும் நோய் நொடியே வராமலும் நரம்புகளை பலப்படுத்தவும் ஒரு பக்குவம் சொல்லியிருக்கிறார். பக்குவம் சொல்லியிருப்பதையும் பாடலையும் பார்த்து வரலாமா? ஆகுமே தங்க உரம் சொல்ல கேளு, ஆச்சரியம் இது வேறு முன்னே பாரு. தங்க உரம் என்கிற தங்க பஸ்பத்தை பற்றி சொல்லுகிறேன் கேளுப்பா. ஆச்சரியமான இந்த பக்குவத்தை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு, நல்லபடியா தங்க உரத்தை பார்த்ததுமே கொடுமையான நோய்களெல்லாம் ஓடியே போகும்னும், உடம்பு நல்லாகிறதுக்கும் நோய்களெல்லாம் தவிடு பொடியாக நீங்கி குணமாகிறதுக்கும் பண்பாக பக்குவமாக சொல்லுகிறேன், கவனமாக கவனித்து பாருங்களப்பா. தைரியமாக இந்த முறையை கற்று தெரிந்து கொள்ளப்பான்னு சொல்லிட்டு, அடுத்ததா வைத்திடவே இன்னும் ஒரு செய்தி கேளு, வடிவாக வெள்ளியம் சுத்தி செய்ய. இந்த முறையில் செய்யறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல வெள்ளியத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு வெள்ளியத்தை ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல வெள்ளை ஆட்டோட மூத்திரத்தை பிடிச்சு வச்சுக்கணும். வெள்ளியத்தை இரும்பு கரண்டியில போட்டு உருக்கிட்டு அப்படியே எடுத்து வெள்ளாட்டு மூத்திரத்துல ஊற்றி எடுக்கும் போது வெள்ளியும் சுத்தமாகும்னோ, இதுபோல 7 தடவை வெள்ளியத்தை உருக்கி உருக்கி வெள்ளாட்டு மூத்திரத்துல ஊத்தி எடுக்கும் போது வெள்ளியும் சுத்தமாகி கிடைக்கும். அந்த சுத்தம் செய்யப்பட்ட வெள்ளியத்தை 6 பலம் சுமாரா 210 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா கொள்ளவே கரண்டிதனில் உருகும் போது குணமாக எண்ணெய் குத்தி குளகுளக்க. வெள்ளியத்தை சுத்தம் செய்துட்டு ஒரு இரும்பு கரண்டியில போட்டு உருக்கணும். வெள்ளியும் உருகி எண்ணெய் மாதிரி பதத்துல உருகி வர்ற போது 6 பலம் சுமாரா 210 கிராம் அளவுக்கு பாதரசத்தை விட்டு இரண்டையும் சேர்த்து உருக்கி எடுத்து ஆறுனதும் எடுத்து பார்த்தா கல்லு மாதிரி இறுகி கிடைச்சிருக்கும். அத உரல்ல போட்டு இடிச்சு தூளாக்கி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா பாரு நீ கெந்தகந்தான் பலமுமாறு, பதிவாக சீனமது பலமுமாறு. வெள்ளியத்தையும் பாதரசத்தையும் சேர்த்து உருக்கி கெட்டியா கிடைச்ச பகுதிய உரல்ல போட்டு மாவு பதத்துக்கு
நல்லா இடிச்சு பொடியாக்கி எடுத்துட்டு கந்தகம் ஒரு 6 பழம் சுமாரா 210 கிராம், சீனம் அதுவும் 6 பழம் 210 கிராம், சாரம் அதாவது நவச்சாரம் அதுவும் 6 பழம் 210 கிராம் அளவுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியே எடுத்துக்கிட்டு கல்வத்துல போட்டு கொஞ்சமா தண்ணீரை ஊற்றி நன்றாக அரைக்க வேண்டும். நல்லா மை போல அரைச்சி எடுத்தத நிழல்ல காய வைக்கணும்னோ. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல போறத வரிசையா கேளுப்பான்னு சொல்லிட்டு, வரிசையா மறைப்புட்டி குப்பி தன்னில் வாகாக வடைத்து நீ பின்பு கேளு. முதல்ல ஒரு மறை இருக்கிற கண்ணாடி குப்பி எடுத்து அதுக்குள்ள நிழல்ல காய வச்சு அரைச்சு மாவு பதத்துக்கு எடுத்து வச்சிருக்கிற கலவைய அந்த கண்ணாடி குப்பிக்குள்ள போட்டு அடைச்சு குப்பிய இறுக்கமா மூடி போட்டு மூடிட்டு சணல் கோணி துணியை எடுத்து அந்த கண்ணாடி குப்பி முழுவதுமாக இறுக்கமாக சுற்றி கட்டிட்டு களிமண்ணையும் துணியையும் சேர்த்து நனைச்சிட்டு அந்த கோணி சுத்தின கண்ணாடி குப்பி மேல சுற்றிட்டு தண்ணி தொட்டு பூசினதும் நல்லா காய வச்சு எடுத்துட்டு ஒரு அகலமான மண்பானையை எடுத்து பானையோட மேற்புறத்துல பாதியா பிரித்து எடுத்துட்டு அடிப்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த மண்சட்டிக்கு நடுவுல கண்ணாடி குப்பிய வைத்து சுற்றிலும் ஒரு 4 விரல் கணத்துக்கு மண் சட்டிக்குள்ள மண்ணை நிரப்பிடணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா தான் என்ற வடிதனிலே தெரிய செய்து தாஷ்டிகமா உள்ளேதான் மணலை இட்டு மண் சட்டிக்குள்ள நடுவுல சீலை செய்த கண்ணாடி குப்பிய வச்சுட்டு கண்ணாடி குப்பியோட வாய்ப்பகுதி மட்டும் வெளியில தெரியும்படி விட்டுட்டு சுற்றிலும் மணலை கொட்டிட்டு அடுப்புல வச்சு அதிகமான நெருப்பை எரிக்காம லேசான நெருப்புல வச்சு 4 சாமம் எரிக்கணும்னோ. 4 சாமங்கிறது சுமாரா 10 மணி நேரம் அடுப்பை எரிச்சு பிறகு சூடு ஆறினதும் சீலை செய்து கோணியால் சுற்றியதை பிரித்து கண்ணாடி குப்பிய மெல்ல வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா எடுத்திடவே குப்பிதான் நொறுங்கி போகும், ஏழை மதி போகாதே எடுத்துப்பாரு. அடுப்பில் வச்சு 4 சாமம் எரிச்ச பிறகு சூடு ஆறுனதும் கண்ணாடி குப்பிய மெல்ல எடுக்கிற போது வெப்பத்தினால கண்ணாடி குப்பி நொறுங்கி போகும்னோ. பயப்படாம கண்ணாடி குப்பியோட சிதறல்களை மட்டும் அப்புறப்படுத்திட்டு பார்த்தா கண்ணாடி குப்பிக்குள்ள வச்ச வெள்ளியும் பாதரசம் கந்தகம் சீனக்காரம் சாரம் எல்லாம் சேர்ந்த கலவையானது தங்கம் போல நிறமா மாறியிருக்குமோ. அதுதான் தங்க உரம்னு சொல்ற தங்க பஸ்பம்னு சொல்றார். தங்க பஸ்பம் கிடைச்சிச்சு. அடுத்து சீனக்காரத்தை மட்டும் விட்டுட்டு மற்றபடி வெள்ளியும் பாதரசம் கந்தகம் சாரம் இதெல்லாம் சேர்த்து முன்போலவே கண்ணாடி குப்பிக்குள்ள போட்டு அடுப்புல வச்சு லேசான தீயில எரிக்கும் போது கிடைக்கிற கலவை வெள்ளி உரமா கிடைக்கும்ன்றார். அதாவது வெள்ளி பஸ்பம் கிடைக்குங்கிறார். தங்க பஸ்பம் செய்தாலும் வெள்ளி பஸ்பம் செய்தாலும் இந்த முறைய கவனிச்சு செய்யற போது கேட்டது கிடைக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததா ஓடுமே தங்க ஊரம் கண்ட போதே ஓதறிய குஷ்ட முதல் கருங்குஷ்டந்தான். தங்க புஷ்பம் கிடைச்சிச்சுன்னா அதனால கொடுமையான குஷ்டம் முதல் கருங்குஷ்டம் போன்ற எல்லாவித தோல் நோய்களும்
குணமாகும்னோ, அந்த நோயின் ஆரம்பத்திலேயே அறிகுறி தெரியும் போதே மேலே சொன்ன முறையில கை பாகமா கவனமா தங்க புஷ்பத்தை செய்து உபயோகிக்கும் போது நல்ல பலனை தரும்னோ, இந்த முறையில தங்க புஷ்பம் செய்து வாழ்க்கையை நடத்துறதுக்கான தொழிலாக கூட இதை செய்யலாம்னோ, இந்த புஷ்பத்தை நவலோகத்தோட சேர்த்து உருக்கி எடுக்கிறப்போ 10 மாத்து தங்கமா மாறி கிடைக்கும்னு புலஸ்தியர் ஐயா சொல்லித்தரார். ஆமேதான் அனுபோகம் செய்யும் போது அடவான விந்துதான் கீழ் நாடாது. தங்க பஸ்பம் சாப்பிட்டு வர்ற போது விந்தானது கெட்டியாகி சீக்கிரம் வெளிவராதுன்னோ, பச்சை நரம்பெல்லாம் முறுக்கேறி உடம்பு இறுகி ஜொலிக்கிற இளமையாகி நோய்கள் எல்லாம் ஓடியே போகும்னோ, இந்த தங்க புஷ்பம் சாப்பிடுற போது பாலும் சோறும் கலந்து சாப்பிட்டு வரணும்னு பத்தியத்தையும் சொல்லித்தர புலஸ்தியர் ஐயா. தங்க புஷ்பம் செய்யற முறைய 2500 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்தியாவிலேயும் சீனத்திலையும் அரேபியாவிலும் தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தங்க புஷ்பத்துல பல மருத்துவ நன்மைகள் இருப்பதால் பரவலாகவே சித்த வைத்திய பெருமக்களால் பெரிதும் செய்யப்படுவதுண்டு. புலஸ்தியர் ஐயா சொன்ன இந்த பக்குவம் சரியாக கவனமாக செய்கிற போது இந்த முறைகளில் சொன்னபடி செய்வதற்கு சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் அறிவுரையோடும் செய்து பார்ப்பது நல்லது. நோய்கள் பூரணமாக குணமாகவும் உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் சித்த வைத்தியர்கள் சொன்ன மருத்துவ முறைப்படி இந்த தங்க புஷ்பத்தை மருந்தாக சித்த வைத்திய பெருமக்கள் சொன்ன அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது நோய்கள் பூரணமாக குணமாவதற்கும் உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் சிறப்பாக அமையும். புலஸ்தியர் ஐயா சொல்லித்தந்த தங்க புஷ்பம் செய்கிற முறையை சரியாக செய்து பலனடைய செய்கின்ற இந்த பதிவும் நல்ல விஷயம்தானே. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.